உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. What is faith? Talking to yourself is faith. உங்களுக்குள்ளே நீங்கள் எதை சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்களோ அதுதான் விசுவாசம். வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ எங்க வருது? மத்தேயு 9:20. அவளுடைய விசுவாசம் என்ன, இவனுடைய விசுவாசம் ரெண்டே நான் சொல்றேன் உங்களுக்கு. அது இட்ஸ் another kind type of faith. 9:20 வாசி. 20 வாசி. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானார். Praise God. Hallelujah. இந்த இடத்துல அவளை பார்த்த உடனே உன் விசுவாசம் அப்படின்றாரு. அந்த அம்மா என்ன செஞ்சிச்சு? பைபிள் சொல்லுது, அவரை தொட்டா நான் சுகமாவேன் என்று எண்ணிக்கொண்டு அப்படின்னு தமிழ்ல இருக்கு. ஆனா NIV எப்படி இருக்கு? She said to herself, அவள் இயேசுவை தொட்டால் நான் சுகமாவேன் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டிருந்தாள். கைத்தட்டி வருவதற்கு. What is faith? Talking to yourself is faith. உங்களுக்குள்ளே நீங்கள் எதை சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்களோ அதுதான் விசுவாசம். சோ இன்னைக்கு எனக்குள்ள விசுவாசம் இருக்கு அப்படின்னா இந்த செயல் இடத்தில் இருந்தால் என் விசுவாசம் இருக்குன்னு அர்த்தம். She said to herself, அவள் தனக்குள்ளே சொல்லிக் கொண்டாள். உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தா என்ன செய்வீங்க? நீங்க உங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருப்பீங்க. கர்த்தர் செய்வாரியா? பேசணும். கையை தட்டு. ஆமென். She said to herself, அவள் தனக்குள்ளே பேசினாள். விசுவாசம் பேசும். ஆள் வெளியில பேசுறது மட்டும் இல்ல, தனிமையா இருக்கும்போது தனக்குள்ளே பேசும். விசுவாசம் தனக்குள்ளே பேசக்கூடியது. ஆமென். என் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையாய் நிறைவாகும். இயேசு அவளுடைய விசுவாசத்தை கண்டு கையை தட்டு. நீங்கள் இப்படி பேச வேண்டும். கர்த்தர் எனக்கு ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை தருவார். கர்த்தர் என் குறைவுகளை நிறைவாக்குவார். கர்த்தர் கழுகுக்கு சமானமான என் வயதை மறுபடியும் வாழ வயது போல மாற்றுவார். நான் இப்பொழுது இருக்கிறதை பார்க்க இன்னும் 1000 மடங்கு அதிகமாகும்படி என் தேவனாய கர்த்தர் என்னை பெருக பண்ணுவார். நான் வெட்கம் அனுபவித்த சகல தேசத்திலும் கீர்த்தியையும் புகழ்ச்சியும் உண்டு பண்ணும்படி கர்த்தர் செய்வார். உனக்குள்ளே பேசு, அதுதான் விசுவாசம். குறைவுகளை பேசுகிறோம், பிரச்சனைகளை பேசுகிறோம், எதிர்மறையை பேசுகிறோம். ஆனால் நாம் எதை பேச வேண்டும் என்று கற்றுக்கிறோம். அதை எங்கே பேச வேண்டும்? நமக்குள்ளே பேச வேண்டும். நமக்குள்ளே பேசிக் கொண்டிருக்க வேண்டும். அவள் இயேசு தொடுறதுக்கு முன்னாடி சொன்னாலாம், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா நான் சுகமாயிருவேன் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு. சொல்லுங்களேன். அவ சொன்ன உடனே அவ சொன்னது தேவன் அதை அறிந்து பார்த்து சொல்றாரு, மகளே உன் விசுவாசம் ஒன்ன ரட்சித்தது. அக்கார்டிங் டு ஓல்ட் டெஸ்டமென்ட் அவள் செய்தது மிகப்பெரிய தவறு. ஆக்ட்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் சின்னு. ஃபெய்த்துன்னு பார்த்தீங்கன்னா அதுவே கிரெடிட். ஆக்டா பார்த்தா மைனஸ் பாயிண்ட், ஃபெய்த்தா பார்த்தா ப்ளஸ் பாயிண்ட். ஒரு தீட்டுப்பட்ட ஸ்திரீ இன்னொரு தொடக்கூடாது. பழைய ஏற்பாட்டின்படி அது பாவம். ஆனால் அவளோ விசுவாசத்தோடு அதை மூவ் பண்ணனால அதையே அவளுக்கு நீதியாக தேவன் எண்ணினார். ஸோ நம்பர் 1, இவளுடைய விசுவாசத்திலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? நமக்குள்ளே நாம் பேச வேண்டும்.
நீங்கள் உங்களுக்குள்ளே பேசுங்க. நமக்குள்ளே நான் பேசும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்போ நீங்கள் உங்களை பார்க்குறீங்களோ உங்களுக்குள்ளே பேசிகிட்டே இருப்பீங்க. இப்படி தனக்குள்ளே பேசிக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு மற்றவர்களுடைய குறைவுகளை பார்க்கறதுக்கு நேரம் இருக்கு. அதுதான் மேட்ரு. ஏன்னா அவனுக்கு குழி வெட்டுற நேரத்தில் எனக்கு அந்த குழி வெட்டி நான் அஸ்திவாரத்தை போட்டுருவேன் கட்டடத்துக்கு. அல்ல இல்லையா சொல்லுங்க. அதான் சொல்கிறேன். இன்னொருத்தனுக்கு குழி வெட்டுறதுக்கு எனக்கு நேரம் இருக்குன்னா அதே நான் அங்கே செலவழிக்கணும். நான் எனக்கு அஸ்திவாரத்துக்கு தோண்டிட்டு போயிடுவேன். பாரு, அந்த வளர்ச்சி அடையாதவர்கள் எல்லாரும் மற்றவர்கள் குறித்த சிந்தனையுடையவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் மற்றவர்கள் குறித்து நினைக்காதவர்கள் எல்லாருமே வளர்கிறவர்களாக இருக்கிறார்கள். உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.